இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 12 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே பாத்தீங்கன்னா பாக்குன் சர்ச் பண்ணி போய்க்கும் இல்லையா, சோ அதை காட்டுவாங்க. அக்காட்சுகியோட ஹைட் அவுட்டை கண்டுபிடிச்சிரும். இன்னுமே அந்த ஹைட் அவுட் பக்கத்தால நெருங்கினோம்னா நம்மள நோட்டீஸ் பண்ணிடுவானுங்க அப்படின்ட்டு திரும்பி போயிடும். காராவோட உடம்புக்குள்ள இருக்க ஷுகாக்குவோட சக்ராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. காரா வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்துவான். லேடி சியோ பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. 2 ஸ்க்ரால் இருக்கும். அக்கா என்ன அந்த 2ஐ நீங்க எடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு எபிசோ கேட்பாரு. விதியை யாருனாலையுமே மாத்த முடியாது. நான் அவனை மீட் பண்ண போறேன்னா அவங்க கூட சண்டை போட எனக்கு இது தேவைப்படும் அப்படின்பாங்க. நான் அதிக நாள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் அப்படின்பாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ரிட்டையர்ட் கிரானிஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ககாஷி கிட்ட பாக்குன்னு பாத்தீங்கன்னா அக்காட்சுகியோட ஹைட் அவுட் இருக்க இடத்த மேப்ல காட்டிரும். கன்ஃபார்மான்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல இருந்து எனக்கு காராவோட ஸ்மெல்லும் வந்துச்சு அப்படிங்கும் பாக்கும். நான் உங்ககிட்ட இன்னொரு ஃபேவரும் எதிர்பார்க்கறேன் அப்படின்பாரு ககாஷி. என்னன்னு கேட்கும் பாக்கும். தூங்கிட்டு இருந்த நருட்டோ பாத்தீங்கன்னா திரும்பி படுக்கிறேன்ட்டு கீழே விழுந்துருவான். முழிச்சுக்கிட்டியா நருட்டோ அப்படின்னு பாக்குன்னு சொல்லவும் பாக்குன்ட்டு ஷாக் ஆவான். ககாஷி நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன் பாக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப தாட்டி விட்டுருவாரு. அப்புறம் பாக்குற நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா போவும் பாக்கும். நருட்டோ அது ஜன்னல் வெளியே பார்த்துட்டு அக்காட்சுகியோட ஹைட் அவுட்டா அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதை நோக்கி தாண்டா போறோம் உடனே அப்படின்பாரு ககாஷி. சரின்பா நருட்டோ. காங்குரோக்கு பாத்தீங்கன்னா வெளியே பேசுற சவுண்ட் கேட்கும். டெமாரி கிட்ட பாத்தீங்கன்னா காரா இருக்க லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. லீஃப் வில்லேஜ் சேர்ந்த ஷினோபிஸ் இப்ப கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்பா. அப்படின்னா நம்மள ஸ்கில்டா இருக்க பர்சன்ஸை உடனே கேதர் ஆக சொல்லு, நானும் அவங்களோட போறேன் அப்படின்பா டெமாரி. ஓகேன்ட்டு கிளம்பிடுவான் அந்த ஷினோபி. காங்குரோ டெமாரியை கூப்பிடுவான். அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு ரொம்பவுமே கடுப்பாவா. நீ எங்கேயுமே வர முடியாது, கம்முனு பெட் ரெஸ்டட் அப்படின்பா. காங்குரோக்கு கஷ்டமா இருக்கும். இதை பார்த்தோன்னே டெமாரி கண்டிப்பா நான் காராவை திருப்பி கூட்டிட்டு வருவேன் அப்படின்பா. இதை கேட்ட காங்குரோ சிரிப்பான். அதாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி. சாண்ட் வில்லேஜுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு மெசேஜ் வந்திருக்கும். அது அந்த புறா கொண்டு வந்திருக்கும். ஆல்ரெடி 2-3 மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்த மாதிரி காட்டியிருப்பாங்க. சாண்ட் வில்லேஜோட ஷினோபிஸ் வந்த உடனே காராவை ரெஸ்கியூ பண்ற கிளம்பிடலாம் அப்படின்பாரு ககாஷி. டெமாரியும் அவளோட டீமும் வந்திருப்பாங்க. கிளம்பலாமா அப்படின்ட்டு நருட்டோ தயாராவான். பாக்கி எல்லாத்தையுமே வெயிட் பண்ண சொல்லுவாரு. டெமாரியையும் மற்றவங்களையும் வில்லேஜ்லயே இருந்து பார்டரை பேட்ரோல் பண்ண சொல்லுவாரு. ரொம்பவுமே கடுப்பாவா. மேல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. காசைக்காக நம்ம வில்லேஜ்ல இப்ப இல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்ட மற்ற நாடுகள் நம்மள அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க, அதை தடுக்கிறதுக்காக தான் அப்படின்பாரு. டெமாரிக்கு ரைட் சைடுல இருக்கவள பாருங்களேன். இவ பேர் மாக்கி. பாக்க அப்படியே கீபா மாதிரி இல்ல? உங்களுக்கும் அப்படி தோணுதா? தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாக்கி சொன்ன இந்த விஷயத்தை கேட்ட டெமாரிலாம் ரொம்பவுமே கடுப்பா இருப்பா. காராவை நம்ம தான் காப்பாத்தணும். பாருங்க, காராவோட நன்மைக்காகவும் அவனை காப்பாத்துறதுக்காகவும் லீஃப்ல இருந்து ஷினோபிஸ் வந்திருக்காங்க. இத்தனைக்கும் காரா அவங்களோட லீடர் கிடையாது, அவன் நம்மளோட காசைக்காக, நம்ம தான் அவனை காப்பாத்தணும், வேற யாரோ கிடையாது அப்படின்னு பேசும்போது வேற வழி இல்ல அப்படின்னு பாக்கி சொல்லும் போது அப்படின்னா நான் போறேன் அப்படின்னு கிரானி சியோவோட வாய்ஸ் கேட்கும். பார்த்தா பில்டிங்கோட டாப்ல நிப்பாங்க. சாண்ட் ஷினோபி வேணும்னா நான் போறேன் அப்படின்னு சியோ சொல்லவும் ஷாக் ஆவாட்ட மாதிரி பாக்கி நீங்க அப்படின்னு சொல்ல வரும்போது புரியுது, நான் ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் மாக்கி ஆனா இது ரொம்பவுமே கஷ்டமா இருக்குமே அப்படின்பா. ஒழுக்க மரியாதையை எனக்கு கிளவியோட ட்ரீட் பண்றதை நிறுத்திக்கங்கன்ட்டு மேல இருந்து குதிப்பாங்க. நருட்டோ பயப்படுவான். அவங்க சிம்பிளா வந்து நின்றுவாங்க. ஆஃப்டர் ஆல் கொஞ்ச நாளா என் பேரப்புள்ளைய நான் கவனிக்கவே இல்லை அப்படின்பாங்க. அக்காட்சுகியோட ஹைட் அவுட்ல காட்டுவாங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ங்கிற ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். கெட்டோ ஸ்டாச்சுல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா 9 ஐஸ் இருக்கும். அதுல 2 கண்கள் மட்டும் லைட்டா திறக்கும். இன்ஃபேக்ட் இது எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஷுகாக்குவோட அந்த சக்கரா இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜினால. ககாஷி சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்பாரு. பாக்கி மன்னிப்பு கேட்டு நான் ஹையர் அபிஷியல்ஸை கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்பாரு. டெமாரி என்னானாலும் பரவாயில்ல, சீக்கிரமே நாங்க உங்களை ஃபாலோ பண்ணி வருவோம் அப்படின்பா. நீங்க வரும்போது காராவை நாங்க எப்போ காப்பாத்தி வச்சிருப்போம் அப்படின்பா நருட்டோ. 4 பேருமே கிளம்பிடுவாங்க. காங்குரோவோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, நான் மட்டும் இப்ப பிசிக்கலி ஃபிட்டா இருந்தா காராவை நான் காப்பாத்த போறத எவனாலையுமே தடுத்துக்க முடியாது அப்படின்னு திங்க் பண்ணுவான். டீம் காய் சைட் காட்டுவாங்க. டென்டன் பாத்தீங்கன்னா நம்ம கிளம்புனதுல இருந்து இப்ப வரைக்குமே ரெஸ்ட் எடுக்கல, ரொம்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம பிரேக் எடுக்கலன்னா செத்துருவோம் அப்படின்பா. டென்டன் உனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்பா. லீ நெஜி இருந்துட்டு முன்னாடி பாரு லீ அப்படின்பா. 4 பேருமே ஸ்டாப் ஆவாங்க. பார்த்தா பாக்கும் அந்த இடத்துக்கு வந்திருக்கும். வெயிட் பண்ணு காய் அப்படிங்கும். பாக்குனா அப்படின்ட்டு பாப்பாரு காய். ககாஷி டீம் அப்புறம் கிரானி சியோ பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா போவாங்க. சக்குரா வந்துட்டு நருட்டோ கிட்ட நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்பா. அக்காட்சுகி எப்பையில இருந்து உன்னை டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு கேட்பா. எனக்கு தெரியாது அப்படின்றவான். நருட்டோவை தேடி அக்காட்சுகி மெம்பர்ஸ் 2 பேர் லீஃப் அப்ரோச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அது நடந்தே 3 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆனா இப்போதான் அவங்களோட மூவ்ஸ் அவங்க வைக்கிறாங்க, என்னன்னே தெரியல அப்படின்பாரு ககாஷி. 3 வருஷம் வெயிட் பண்ணி அடுத்த மூவ் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சக்குரா கேட்பா. மாஸ்டர் ஜிராயா எப்பவுமே நருட்டோ கூட இருந்தனால அவரை ஃபேஸ் பண்ண முடியாதுங்க, பயத்துல தான் விட்டுருப்பாங்க அப்படின்பாரு ககாஷி. கிரானி சியோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் படி வேற
ரீசன் இருக்கு அப்படின்பாங்க. என்னன்னு நருட்டோ கேட்பான். ஜின்சுரிக்கியோட உடம்புல இருந்து டெய்ல்டு பீஸ்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ஒன்றும் சாதாரணம் கிடையாது. அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன்ங்கிறது ரொம்பவுமே ஹெவியா இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் இந்த டைம் எடுத்திருக்கலாம் அப்படின்பாங்க. காராக்குள்ள இருக்க ஷுகாக்குவோட சக்கராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. சக்குரா இப்ப நீங்க சொன்ன டெய்ல்டு பீஸ்ட்னா என்னன்னு கேட்பா. சுனாடேவோட ஸ்டூடெண்ட்ங்கிற உனக்கு இது கூடவா தெரியல அப்படின்ட்டு. லீஃப்ல 9 டெய்ல்டு ஃபாக்ஸ் ஸ்பிரிட் இருக்குல்ல அப்படின்பாங்க. எல்லாருமே ஷாக் ஆவாங்க. அதை நாங்க டாப் சீக்ரெட்டா வச்சிருக்கோம் அப்படின்பாரு ககாஷி. ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. டெய்ல்டு பீஸ்ட் அப்படிங்கிறது டீமன் ஸ்பிரிட்ஸ் டெய்ல்ஸை வச்சு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாண்ட்ல 1 டெய்ல்டு பீஸ்ட் இருந்துச்சு. அந்த ஷுகாக்குவை தான் காராக்குள்ள சீல் பண்ணிருக்கோம். அப்படின்னா இன்னுமே நிறைய டீமன் ஸ்பிரிட்ஸ் இருக்கும்ல அப்படின்னு சக்குரா கேட்பா. ஆமான்பாங்க. இந்த உலகத்துல 9 வகையான டெய்ல்டு பீஸ்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் இருக்கும். சாண்ட்ல இருக்கிறது 1 டெய்ல்டுனா 2 டெய்ல்டு அப்புறம் 3 டெய்ல்டுன்னு 9 டெய்ல்டு ஃபாக்ஸ் ஆஃப் த லீஃப் வரைக்கும் இருக்கு. ஷினோபி வேர்ல்ட்லயே அதிகப்படியான சக்ராஸ் இந்த டெய்ல்டு பீஸ்ட் கிட்ட தான் இருக்கு. இந்த உலகம் முழுக்கவும் இந்த டெய்ல்டு பீஸ்டோட பவர்லாம் உலகம் முழுக்க இருக்க ஹிடன் வில்லேஜஸ்லாம் மிலிட்டரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுகளை அடைய போட்டி போட்டுக்கிட்டாங்க. ஆனா அந்த பவரை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மனுஷங்களோட அறிவாற்றலையும் கடந்த விஷயமா இருந்துச்சு. எதுக்காக அக்காட்சுகி இதை தேடி வராங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பவர்ங்கிறது ரொம்பவுமே டேஞ்சரஸ். இப்ப இருக்க நியூ ஏஜ்ல பீஸ்ங்கிற விஷயம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியனால இந்த டெய்ல்டு பீஸ்ட பத்தின விஷயங்கள்லாம் யாருக்கும் தெரியதில்ல. இருந்தாலுமே இந்த உலகத்தோட ஒவ்வொரு மூலையிலுமே அது இருக்கு அப்படின்னு சியோ சொல்லும் போது நருட்டோட ஃபேஸ்லாம் ரொம்பவுமே சேடா இருக்கும். டீம் காய் கிட்ட பாத்தீங்கன்னா பாக்குன் வந்து ககாஷி வந்து ஆர்டர் கொடுத்திருப்பா இல்லையா 8 நிஞ்சா டாக்ஸை வந்து இந்த அக்காட்சுகியோட ஹைட் அவுட்டை கண்டுபிடிக்க சொல்லி அதையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதிர்ஷ்டவசமா நீங்க தான் அந்த ஹைட் அவுட்டுக்கு பக்கத்தால இருக்கீங்க. லீஃபுக்கும் சாண்டுக்கும் நடுவால இருக்க லேண்ட் ஆஃப் ரிவர்ல தான் அவனுங்க ஹைட் அவுட் இருக்கு அப்படிங்கும். பேசுறதுக்கு டைம் இல்ல, நம்ம சீக்கிரம் கிளம்பணும், போற வழியில மிச்ச டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படிங்கும் பாக்கும். டீம் காய் கிளம்பிரும். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஜெட்சு பார்த்துட்டு இருப்பான். காரா உடம்புக்குள்ள இருக்க ஷுகாக்குவோட சக்கராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெட்சு நம்மளோட எதிரிகளுக்கு நம்மளோட ஹைட் அவுட் இருக்க இடம் தெரிஞ்சிச்சு, நம்மள அப்ரோச் பண்றாங்க அப்படின்பா. எதிரியான்ட்டு ஷாக் ஆவான் டெய்டரா. ரொம்பவுமே ஸ்கில்ட் அண்ட் டேஞ்சரஸான ஒருத்தன் அப்படின்பா. பேரு மைட் காய் அப்படின்னு ஜெட்சு சொல்லவும் அகாட்சுகியோட லீடர் அது யாருன்னு சொல்லி கேட்பான். இட்டாச்சி லீஃப் வில்லேஜோட ஜோனின் மாஸ்டர் ஆஃப் தாய் ஜுட்சு அப்படின்பா. ஓ அந்த ஃப்ரீக் பீஸ்டா அப்படின்ட்டு கீசமே கேட்பான். அகாட்சுகியோட மெம்பர்ல இருக்க இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்பா. எனக்கு அவனுக்கு தீக்க வேண்டிய ஒரு பகை இருக்கு அப்படின்பா கீசமே. நான் போறேன்னும் போது அகாட்சுகியோட லீடர் உங்ககிட்ட தான் சக்கர லெவன்கள் ஜாஸ்தியா இருக்கு, அதனால நீயே கிளம்பிடு அப்படின்பா. சந்தோஷப்படுவான். இந்த பாயிண்ட்ல உன்னோட 30% சக்கராவை நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவான். கீசமே கேட்டு நான் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சிரிச்சுட்டு இதுக்கு முன்னாடி காய் கிட்ட அடி வாங்கியிருப்பான் இல்லையா அதை திங்க் பண்ணி பார்ப்பான். காய் பாத்தீங்கன்னா ககாஷியை காப்பாத்துறதுக்கு குறுக்கால வந்து சிவியர் லீஃப் ஹரிக்கேன் அடிச்சிருப்பாரு. யாரா நீன்னு கேட்கும் போது லீஃபோட நோபல் ப்ளூ பீஸ்ட் அப்படின்னு இருப்பாரு மைட் காய் அப்படின்னு. ஆக்சுவலா அது ஒரு செம்ம சீன். பாக்கும் டீம் காயை கூட்டிட்டு போகும்போது அதுக்கு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் இருக்கும். காய் என்னன்னு கேட்கும் போது நம்மள யாரும் அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கும். எல்லாருமே பயங்கர ஷாக்கா இருப்பாங்க. நெஜி பாத்தீங்கன்னா அவனோட பியாக்குகான யூஸ் பண்ணி பார்த்துட்டு பின்னாடி இந்த அட்டாக் நடக்குது அப்படின்பா. இந்த இடத்துல எட் ஸ்டைல் அண்டர் கிரவுண்ட் ஷாக் ஜுட்சுங்கிற ஜுட்சுவை கீசமே பண்ணிருப்பான். இந்த ஜுட்சுவோட இம்பாக்ட்ங்கிறதே ரொம்பவுமே வேற லெவல்ல இருக்கும். எல்லாருமே டாச் பண்ணி இருந்திருப்பாங்க. கீசமேவை பார்த்த உடனே மைட் காய் வந்துட்டு இவன் அப்படிங்கும் போது உங்களுக்கு இவனை தெரியுமா காய் சென்சே அப்படின்னு கேட்பான். லீ யாரா நீ அப்படின்னு கேட்பாரு காய் சென்சே. இதை பார்த்த 10 லுக் எல்லாம் செம ஃபன்னா இருக்கும். இதுக்கப்புறமா டீம் ககாஷி வர சைட் காட்டுவாங்க. இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஜெட்சு இவங்க வர விஷயத்தை நோட் பண்ணிடுவான். திரும்ப நிறைய கெஸ்ட் வராங்க அப்படின்பா. இதை கேட்ட உடனேயுமே டெய்டரா கிட்ட இந்த தடவை எதுக்கு இத்தனை பிரச்சனை வருது அப்படின்னு கேட்பான் அகாட்சுகியோட லீடர். இந்த ஜின்சுரிக்கு நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருந்தான் அப்படின்பா. சசோரி இதை மட்டும் நீ லைட்டா எடுக்காம இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்ல, ஒளிஞ்சு இருந்து தாக்குறதானடா பிளானே, அதை சொதப்பி வச்சிட்டீல அப்படின்பா. உன் ட்ராப்பை விட ஒன்னும் பெரிய சத்தம்லாம் நம்ம போடல அப்படின்பா டெய்டரா. நமக்குள்ள அடிச்சுக்காதீங்க, முதல்ல இந்த ஜுட்சுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்பா அந்த லீடர். இன்னொரு மெம்பர் தேவைப்படுது அப்படிங்கும் போது நான் போறேன் அப்படின்பா. இந்த இடத்துல லீஃப் ஷினோபி போட்டுன்னு சொல்லி இது டிசைட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி இட்டாச்சியை தாட்டி விட்டுருவாங்க. இட்டாச்சி டீம் ககாஷி முன்னாடி அப்பியர் ஆவான். இவன் யாரு அப்படின்னு சக்குரா கேட்கவும் பிரச்சனை அப்படின்பாரு ககாஷி. கிரானி சியோ அந்த கண்கள் அப்படின்ட்டு ஷாக் ஆவாங்க. நருட்டோ எனக்கு தெரியும் நீ யாருன்னு அப்படின்னு கத்துவான். நெஜி பியாக்குகான யூஸ் பண்ணி பார்ப்பான். கீசமையை பார்த்துட்டு நருட்டோக்கு அடுத்தபடியா அதிக அமௌண்ட் ஆஃப் சக்கரா ஒரு பர்சன் குள்ள இருக்குன்னா அது இவனுக்கு தான் அப்படின்பா. அந்த அளவுக்கு அப்படின்ட்டு லீ ஷாக் ஆவான். என்ன உண்மையாலுமே உனக்கு ஞாபகத்துல இல்லையா அப்படின்னு கீசமே கேட்கவும் நீ அவனா அப்படின்பாரு காய். ஒரு வழியா ஞாபகத்துக்கு வந்துருச்சா அப்படிங்கும் போது நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோமா என்ன அப்படின்பாரு காய். உன்ன ஒரு ஃப்ரீக்காவும் பீஸ்ட் லெவல்லையும் சொல்லிட்டு இருக்கானுங்க. உன்னோட இன்டெலிஜென்ஸும் அதே அளவுக்கு இருக்குன்னு நினைச்சேன், சீக்கிரமாவே உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்பா. நருட்டோ சைட் சீன் ஜம்ப் ஆகும். நீ இட்டாச்சி உச்சிஹா தானே அப்படின்பா நருட்டோ. இட்டாச்சியை பார்த்துட்டு சக்குரா இவன் தான் இட்டாச்சி உச்சிஹாவா அப்படின்ட்டு பயங்கர கடுப்புல பாப்பா.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டைம் எ மீட்டிங் வித் டெஸ்டினி அப்படிங்கிற எபிசோட பார்க்க போறோம் அப்படின்மா நருட்டோ. இதுக்கப்புறமா லீஃபோட பொக்கிஷமா கருதக்கூடிய சில கேலரிஸை பார்க்க போறோம் அப்படின்மா லீ. ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த மெமரபிள் போட்டோஸ்னு சொல்லுவாங்களே, பழைய விஷயங்களை திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். நருட்டோ சின்ன குழந்தையா இருந்தான், இப்பமா இல்ல அப்ப டோட்டலாவே டிஃபரெண்டா இருந்தான் அப்படின்பா. அப்புறம் லார்ட் தேர்டோட சின்ன வயசு போட்டோ அப்படின்ட்டு 3 சனினுமே இருக்காங்க. லேடிஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா போனி டெயில் விட்டுருக்காங்க அப்படின்பா. அப்புறம் ஃபோர்த் ஹோக்காகேவோட போட்டோவை காட்டுவாங்க. இங்க பாருங்க நம்ம கக்காஷி இருக்காரு அப்படின்பா லீ. ஆக்சுவலா மீனட்டோ அண்ட் கக்காஷி 2 பேருமே செம கூலான கேரக்டரா வச்சிருக்காங்க. பட் ரின் அண்ட் ஒபிட்டோவோட போட்டோ தான் கொஞ்சம் ரணக்குடூரமா இருக்குல்ல. சின்ன வயசுல இருந்தே காயும் கக்காஷியும் எதிரிகளா இருந்தாங்க அப்படின்ட்டு கக்காஷி இன்னுமே அவரோட வீட்டுல அவரு சின்ன வயசுல இருந்த ஸ்குவாடோட போட்டோவையும் அவர் இப்ப டீம் லீடரா இருக்கிற ஸ்குவாடோட போட்டோவையும் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் டைம்ஸ்ல இந்த போட்டோஸ் எல்லாம் காட்டுவாங்க. சக்குரா பார்த்தோம்னா தலைவன் ஜொல்லோட ஆரம்பிச்சிருவான். சக்குரா ஒரு துளியும் கூட மாறல, இன்னுமே சொல்ல போனா ரொம்ப அழகாயிட்டா அப்படின்பா. அப்புறம் இந்த ஷினோபி யாரு, லீஃப் வில்லேஜோட ஹேண்ட்சம் டெவில் தானே அப்படின்ட்டு உங்களோட உண்மையான லீ அப்படின்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது.